கோவையில் மதுபானம் குடித்து இருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அந்த பகுதி மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், கோவையில எந்த பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு? காவல்துறை விசாரணையில என்னென்ன விவரங்கள் இப்போ தெரிய வந்திருக்கு? விக்னேஷ், நாம் தற்போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த மஞ்சநாயக்கனூர் பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த ஊர் தற்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஊரில் காவல்துறை, மதுவிலக்கு காவல்துறை மற்றும் உளவு பிரிவு காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் கூட இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக மது அருந்தி இருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் இது குறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணனுடன் பேசும்போது அவர்கள் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களிடம் ரத்த பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர்கள் அருந்திய மதுவில் மெத்தனால் கலப்படம் இல்லை என்ற விவரம் தெரிய வந்திருப்பதாகவும் முதற்கட்டமாக அவர் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். இதனிலையில் தற்போது மஞ்சநாயக்கனூர் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்ட போது இந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அவர்கள் காய்ச்சிய சாராயம் குடித்திருக்கும் நிலையில்தான் அவர்கள் நேற்று இங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதே அவர்கள் கண் மங்கலாக இருப்பதாகவும் மிகவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது இது குறித்த விசாரணை என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட மாவடப்பு என்ற பகுதியில் காய்ச்சிய சாராயம் விற்கப்பட்டதாக முதலில் தகவல் வெளியானது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் மற்றும் உடுமலைப்பேட்டை வனத்துறை சார்ந்தவர்கள் மேலும் காவல்துறையினும் கூட அங்கு அந்த மாவடப்பு என்ற பகுதியில் தற்போது முகாமிட்டிருக்கிறார்கள். மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி தற்போது மாவடப்பு பகுதிக்கு விசாரணைக்காக ஆய்வு நடத்துவதற்காக சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது நேற்று சுமார் ஒரு 6 பேர் மது அருந்திவிட்டு உணவை அருந்தி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் தற்போது காவல்துறை விசாரணை என்பது காலையிலிருந்தே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அந்த மது அருந்திய பொருட்களை, தடயங்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். இது குறித்த ஆய்வுக்கு தற்போது உட்படுத்தப்பட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இங்கு வேறு யாரேனும் மது அருந்திவிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தற்போது இந்த ஊரில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலும் தற்போது ஆய்வுகள் மற்றும் சுகாதாரத்துறை நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது. அதை தவிர மதுவிலக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான விசாரணை என்பது இந்த ஊர் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. எது மாதிரியான மது அருந்தி இருக்கிறார்கள், அவர்கள் நேற்று இரவு மது அருந்திய பிறகு எது மாதிரியான உணவு உண்டார்கள் என்ற விசாரணையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விக்னேஷ், சுதீஷ், மது அருந்தியவர்களுடைய உடல்நிலை சீராக இருப்பதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதுதான் சற்று ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அங்கு சட்டவிரோதமாக இது மாதிரி மது விற்பனை நடந்ததா? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே புகார் கொடுத்திருந்தாங்களா? அது போன்ற விவரம் இருக்கா? தற்போது நேற்றைய தினம் இரவு ஒரு 6 பேர் மது இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நேற்று இரவே 2 பேர் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான விசாரணை தான் காவல்துறை தரப்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு துறை ரீதியான மதுவிலக்கு காவல்துறை மற்றும் உளவுத்துறை பிரிவு காவல்துறையினர், அதே போல தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட அனைவருமே இங்கு இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது காட்டிக் கொண்டிருக்கும் இந்த காட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் அவர்கள் நேற்று இரவு மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் தான் மேலும் ஏதேனும் தடயங்கள் இருக்கிறதா என்ற சேகரம் எடுப்பதற்காக தற்போது உளவு பிரிவு காவல்துறையினர் இங்கு விசாரணை மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடமும் ஏற்கனவே இங்கு காய்ச்சப்பட்ட சாராயம் விற்கப்படுகிறதா, இல்லை எங்கிருந்து அவர்கள் வாங்கி வருகிறார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனமலை காவல் நிலையத்திற்கு இந்த ஊர் பகுதியிலிருந்து முக்கியமான நபர்களை அழைத்துச் சென்று தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அது காவல்துறை சார்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாவடப்பு பகுதியில் சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கிறதா, இல்லை அங்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை அறிவதற்காகவும் காவல்துறை
காவல்துறையினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வனச்சரகம் மாவடப்பு பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். அதே போல மதுவிலக்கு காவல்துறை, உளவு பிரிவு காவல்துறை அனைவருமே அந்த மாவடப்பு பகுதிக்கு, அது ஒரு மலை கிராம பகுதியாக இருக்கிறது, அங்கு ஏதேனும் இது போன்ற சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்ற விவரத்தை அறிவதற்காகவும் மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி பவானிஸ்வரியும் அந்த பகுதிக்கு விரைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், இந்த விவகாரத்தில் துரித நடவடிக்கை அவசியமாகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.